கல்லறை காலியாகி விட்டது, எனவே உங்களுடைய தரித்திரமும் காலியாகி விட்டது. கல்லறை காலியாகி விட்டது, எனவே உங்களுடைய வியாதியும் காலியாகி விட்டது. கல்லறை காலியாகி விட்டது, எனவே உங்களுடைய துக்கம் காலியாகி விட்டது. கல்லறை காலியாகி விட்டது, எனவே நம்முடைய பயமும் காலியாகி விட்டது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இன்றைக்கு 137வது செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஈஸ்டர் ஈர்ப்பு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் கற்பனை செய்ய முடியாது. அதை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதில் ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தைரியம், போல்னஸ். ஈஸ்டர் எதை நமக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது என்றால் துணிச்சலை இழுத்து கொண்டு வந்திருக்கு. பாருங்கள், பயம் என்பது பிசாசிடமிருந்து வருகிறது. நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. தேவன் நமக்கு என்ன தருகிறார் தெரியுமா? தைரியத்தை தருகிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, வேதம் முழுவதும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்ற பாருங்க. எப்படி ஐயா பயப்படாமல் இருக்க முடியும்? டாக்டர் எழுதி கொடுத்துட்டாரு. என்ன எழுதி கொடுத்துட்டாரு? இது கேன்சர் 4th ஸ்டேஜ், இன்னும் 30 நாள் தான் உயிரோடு இருப்பீங்க. நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவாய் என்றால் துணிச்சலாக நீ தைரியமாக இருப்பா. துணிச்சலாக தைரியமாக இருப்பா. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? நீ விசுவாசிப்பாய். விசுவாசம் கடைசி கேன்சர் வைரஸையும் அழித்து விடுமா இல்லையா? யோசித்து பாருங்க. ஒரு அம்மா கேன்சர் வியாதி கூப்பிடுறாங்க, மகள் கூப்பிடுறா. அடையாறு ஆஸ்பத்திரியில் இருந்து, கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருந்து, ஐயா உங்ககிட்ட பேசணும். சொல்லுமா. யாருமா? என் பேர் மஞ்சுளா ஐயா. சொல்லுமா. அம்மா டாக்டர் தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க, கேன்சர் 4th ஸ்டேஜ். நான் தைரியமாக இருந்தேங்க. இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், அந்த தைரியத்தை நான் பெற்றுக்கொள்ள காரணமாக இருந்தது நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். நான் சொன்னேன், அம்மா எங்கேம்மா இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க ஐயா, வயிற்று வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வயிற்றுல கை வைமா. பிரேக் தலைபோசாத்தானே. சரீரத்தில் இருக்கிற கடைசி கேன்சர் வைரஸும் அழிந்து போ என்று கட்டளையிட்டேன். அருமையானவர்களே, உடனே வைத்த வலி போனது. கடைசி கேன்சர் வைரஸும் அழிந்து போயிட்டு இன்றைக்கு 5வது வருஷம் ஜம்முனி வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. ஐயா, இது தந்தது எது தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அல்லவா? ஆமாம், அவர் உயிரோடு எழுந்த பொழுது இதைத்தான் சொல்லப்பட்டதுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுது தேவதூதன் என்ன சொன்னான் என்று சொல்லி மத்தேயு 28:5 மற்றும் 6வது வசனங்களிலிருந்து உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Matthew chapter 28 verses 5 and 6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவே. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐயா, அவர் உயிரோடு இருந்த பொழுது சொன்னார், என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன் என்று அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினால நீங்கள் எதை குறித்தும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? நோயை பார்த்து பயப்படுகிறீர்களா? பேயை பார்த்து பயப்படுகிறீர்களா? மரணத்தை எண்ணி பயப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? எதிர்காலத்தை நினைத்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையை பார்த்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கல்லறை காலியாகி விட்டது. கர்த்தருக்கே மகிமை. ஆமென். பாருங்கள், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்போ அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தால் அவர் சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். That's very important, dearly brother. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் உயிரோடு எழுந்து விட்டார். எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை குறித்து எபிரேய நிருப ஆக்கியோன் என்ன எழுதுகிறார் பாருங்கள். The book of Hebrew chapter 2 verses 14 and 15.
எபிரேயர் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஐயா, அவர் ஏன் மரித்தார் என்றால் உங்கள் மரண பயத்தை போக்குவதற்கு. ஏன் மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்றால் நீங்கள் வாழ்க்கையிலே மரணத்தை குறித்து பயப்படாமல் வாழுவதற்காக. அல்லேலூயா. ஓ தேங்க்யூ. அது ஈஸ்டர் ஈர்ப்புங்க. அந்த ஈஸ்டர் தைரியத்தை இழுத்து கொண்டு வந்து விட்டது. அல்லேலூயா. That is divine boldness. Amen. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. Amen. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. சாதாரண ஒரு தைரியம் இல்லைங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவோடு நீங்கள் இணைந்து கொள்ளுவீர்கள். துர்ச்செய்தி வருவதை பார்த்து நீங்கள் பதஷ்டம் அடைய மாட்டீர்கள். ஏன் துர்ச்செய்தி வருது? யாருக்கு? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கு. பக்கத்தில் அவர்கள் கண் பார்வையிலே அந்த அக்கினி ஜுவாலை 7 மடங்கு உயர்த்தப்படுகிறது. 3 பேர் துணிந்தார்கள் அருமையானவர்கள். துணிஞ்சு நின்னாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆமென். ராஜா 7 மடங்கு இல்லை. ராஜாவுக்கு எவ்வளோ பெரிய இன்சல்ட் பாருங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அங்கே இருந்து இந்த 3 இளைஞர்கள் மைக்கிலேயே பேசியிருப்பான். மைக்கே கிடையாது, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. கத்திருப்பான். ராஜா 7 மடங்கு இல்லை, 70 மடங்கு உயர்த்தினாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டியதில்லை. ஏன்? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவியாமற் போனாலும் சரி. ஆமென். நான் அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க ஒரு டெட் பாடியை எழுப்ப போறீங்க, இந்த தில்லோட போங்க. ஐயா, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவர் தான் சொன்னார், மரித்தோரையும் உயிரோடு எழுப்புங்கள் என்று அவர் தானே சொன்னாரு. போறீங்க. நீங்க என்ன தைரியத்தில் போகணும் தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த நபரை உயிரோடு எழுப்புகிறோம். உயிரோடு எழுப்பாவிட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் 1 மணி நேரம் முயற்சி பண்ணுவேன் என்று தைரியமாக போங்க அருமையானவர்களே. என்னுடைய நண்பர்கள் ஊழியத்திலே அங்கே குஜராத்தில் 40 டெட் ரைசிங் நடந்திருக்குங்க. சில சனப்பொழுதில் உயிரோடு வந்துட்டாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துட்டாங்க. சில சரீரம் 2-2.5 மணி நேரம் ஆகுது. நீங்கள் அருமையானவர்களே, இந்த ஒரு காரியம் போதும். எந்த ஒரு காரியம் போதும்? அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்ததுனால அவர் சொல்லி இருக்கிற எல்லாமே என்னால் செய்ய முடியும். அவர் தான் சொன்னார், உங்களாலே மரித்தோரையும் உயிரோடு எழுப்ப முடியும் என்று அவர் தான் சொன்னார். அவர் சொன்னதில் அவர் உண்மையுள்ளவர். எனவே அவருடைய பலத்தில், அவருடைய ஞானத்தில், அவருடைய நாமத்தினால நான் இந்த சரீரத்தை எழுப்ப போகிறேன். எழும்பாவிட்டாலும் பரவாயில்ல, நான் அட்டெம்ப்ட் பண்ணாமல் அடக்கம் பண்ண மாட்டேன் என்று என்னைக்கு நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க? நான் பல சரீரங்களை உயிரோடு எழுப்ப போயிருக்கிறேன் அருமையானவர்கள். தேவன் என்னை ஒரு இடத்துல வெட்கப்படுத்தலை. எல்லாரையும் எழுப்பிட்டானா? இல்லை. ஆனால் நான் வெட்கப்படவில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? என்னோடு நிற்பதற்கு அங்கே தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். தைரியமாக எழும்புங்க. அந்த போல்ட்னஸ் எதனால வந்தது? நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால வந்தது. ஓ, உயிரோடு எழுந்தவர் இப்போ எங்கெங்க இருக்கிறாரு? உன்னை தனியாக விட்டுட்டாரா? இல்லையே அருமையானவர்களே. அவர் என்ன சொன்னார்? வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே மத்தேயு 28:20 உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து என்னங்க சொல்லிட்டு போனாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பல வசனங்கள் சொல்லுகின்றன பாருங்க. நீங்கள் துணிச்சலாக நிற்க முடியும். ஏனென்றால் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே இருக்கிறார்? அவர் உங்களுக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லையே. ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அருமையானவர்களே? துணிச்சலாக எழும்புங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். துணிந்து எழும்ப வேண்டாமா? வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாமா? உங்கள் வாழ்க்கையெல்லாம் வாய்ப்பு தானே. உங்கள் சவால்கள் எல்லாமே வாய்ப்பு தானே. உங்களுடைய பற்றாக்குறை எல்லாமே வாய்ப்பு என்று நீங்கள் என்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்? ஆமாம், பெரிய சேலஞ்சுங்க, பெரிய சேலஞ்சு. எது பெரிய சேலஞ்சு? சிங்கக்கவி வசனம் என்ன சொல்லுது? அவன் கூலாக இருக்கிறான். தானியேல் அவன் முன் செய்து வந்தபடியே எல்லாத்தையும் செய்யிட்டாங்க. எதையுமே அவன் மாற்றி கொள்ளவில்லை.
கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்து உங்களை தனியே விட்டுவிட அல்ல. ஆமென். ஒருவேளை இந்த உலகத்திலே அவர் உயிரோடு இருப்பார் என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை விசுவாசிகளுடைய உள்ளத்திலே வாசம் பண்ண முடியாது பாருங்க. அது அவருடைய சாவரின் விஸ்டம், அவருடைய ஞானத்தின் ஆழம். அப்போ எல்லாருடைய இருதயத்திலும் நாம் வாழ வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? அந்த ஆவியாகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றிருக்கிற நாம் சொந்தக்காரர்களாக நமக்கும் அது உரித்தாகி விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றார். ஆமென். அப்போ பாருங்க, அவருடைய கல்லறை காலியாயிற்று, நமக்கு பயம் காலியாயிற்று. ஆமென். அல்லேலூயா. ஓ, நோ grave could hold him, no fear could hold us. ஐயா, அவரை கல்லறை பிடித்து வைக்க முடியல, அதே போல பயம் உன்னை பிடிச்சு வைக்கவே முடியாது. நீ துணிந்து எழும்புவாய். ஏனென்றால் the resurrection has supernatural power. ஆமென். ஓ, thank you Lord. The resurrection power resurrected your boldness. அந்த தைரியத்தை உண்டாக்கி விட்டது அருமையானவர்களே. அப்போ இந்த ஈஸ்டனுடைய இரண்டாவது ஈர்ப்பு என்னவென்றால் துணிச்சல் அல்லது தைரியம். இந்த தைரியத்துக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசம் விண்ணை தொடும். அது யாருக்கு சாத்தியம் என்றால் என்னுடைய செய்திகளை கேளுங்கள், அது இலவசம் தானே. அது உங்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவிலே உங்களை பெருக பண்ணுகிறதுனால அந்த அறிவு உங்களுக்கு தைரியத்தை தந்துவிடும். அந்த அறிவு எந்த அறிவு? அந்த ஈஸ்டர் எனக்கு தைரியத்தை ஈர்த்து கொண்டு வந்துவிட்டது என்கிற நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பயத்தோடு வாழ வேண்டிய அவசியமில்லை. உங்களாலே பயத்தை அணைத்து கொண்டு வாழ முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.